ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஃபைனல் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஸோ அதுலேயுமே வந்து எங்களுக்கு பேஸ் வைஸாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா, இல்லை எல்லாருக்கும் ஒரே போல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள், எல்லாமே கிளாரிஃபிகேஷன் ஆகும். ஸோ எந்த டேட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நான் சொல்லியிருக்க டேட் எல்லாமே அஃபீஷியல் கிடையாது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட், அதாவது வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் 2 வருஷமாக வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டை கம்பேர் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் எப்போ பப்ளிஷ் ஆகும்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ காப்பி எப்போ, ரீவாலியூஷன் எப்போ வரலாம், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், அதாவது வந்து ப்ரொவிஷனலு, ஸோ கன்சல்டன்ட்லாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டேட்ஸையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்க டவுட்ஸ் வந்து, எல்லாருக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறப்போ தான் எங்களுக்கு பப்ளிஷ் ஆகுமா இல்லை மதியம் வந்துருமா அப்படிங்கிற டவுட்டு. ஸோ ஆட் செமஸ்டர்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஈவென்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எப்பயுமே சீக்கிரமாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதிலே வந்து அரியரே இல்லாத ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் 2 வருஷமாக அப்படி தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற டேட்டும் ஏப்ரல் மே 2023 ஏப்ரல் மே 2024 எப்படிலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டை கம்பேர் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து பப்ளிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரெகுலேஷன் 2017 வந்து கடைசியாக அவங்க 8th செமஸ்டர் ஒரு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு 7th செமஸ்டரோட பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும். நீங்கள் ஃபைனல் இயரில், அதாவது ஃபைனல் செமஸ்டரில் வந்து ப்ராஜெக்ட் இல்லை இன்டர்ன்ஷிப் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் பேப்பரும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்து பேப்பர் எழுதிருப்பீங்க, செமஸ்டர் எழுதிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டேட்டை விட கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஏன்னா கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் தான் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்லி 7th செமஸ்டரில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8th செமஸ்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஏப்ரல் மே 2023 ஃபஸ்ட்டு எப்படிலாம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ செமஸ்டர் எக்ஸாம், அதாவது அவங்களோட லாஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 14 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 14 வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான். ஸோ இதை நீங்கள் எது கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி ஏப்ரல் மே 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18 வந்து அவங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருந்துச்சு போன வருஷம். ஜூலை 18 பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏப்ரல் மே 2025 இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட், அதாவது நான் வந்து கொடுத்துருக்கேன், இது ஒரு ப்ரிடிக்ஷன் டேட் தான், அஃபீஷியல் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜூன் 25 வந்து உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் இருக்கலாம், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு ஜூலை 25 ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக பாசிபிள் இருக்குது. ஒரு 1 மந்த் டைம் வச்சோம் அப்படின்னா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை 26 கூட வரலாம், இல்லை 28 வரலாம். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 1 வரலாம். மோஸ்ட்லி வந்து ஜூலைக்குள்ளே உங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா ஆகஸ்ட் 1 வரைக்கும் போகலாம். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி அரியர் இல்லாத ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டைம் எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஃபோட்டோ காப்பியோட லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் மே 2023 ஆகஸ்ட் 1 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏப்ரல் மே 2024 ஜூலை 24 கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அதை முடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஏப்ரல் மே 2025 எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 இருக்கலாம். ஸோ இதில் நான் வந்து கீழே கொடுத்துருக்க ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 29, ஸோ அந்த மாதிரி டேட்ஸ் கீழே கொடுத்துருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஜூலை 25 கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி ஜூலை 25 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் அப்படி தான் பப்ளிஷ் இருக்குது. அதனால் இதில் ஏதாவது டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீவாலியூஷன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டேட் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் ஏப்ரல் மே 2024 வந்து ஆகஸ்ட் 23 வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த 23, 24 பொறுத்த வரைக்கும் அரியரே இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜூனியரோட, அதாவது உங்கள் ஜூனியர்ஸ் கூட பப்ளிஷ் ஆயிருந்துச்சு போன வட்டம், அதுக்கு முந்தின வட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி ரீவாலியூஷனோட ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் 29 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது கன்சால்டேட்டும் உங்களுக்கு ப்ரொவிஷனலும் இந்த மாதிரி இது வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதில் இருந்து ஒரு 15 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்கள் காலேஜ்க்கு இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு 23 வந்து ஆகஸ்ட் 1க்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2024 வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு 2025 நம்ம மேலே ஜூலை 25 வச்சு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஆகஸ்ட் 13 இல்லை ஆகஸ்ட் 18 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நடுவில் ஆகஸ்ட் 15ங்கிறது ஒரு கவர்மெண்ட் லீவாக வரும். ஸோ அதனால் அந்த வீக் ஃபுல்லாமே உங்களுக்கு கன்சிடர் பண்ணாமல் நான் அதனால தான் ஆகஸ்ட் 18 அப்படிங்கிறதே ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ நான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் டேட்ஸை தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.